கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நாம் தொடர்ந்து எசேயா 9:6 தியானித்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தியானிக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், அவர் நாமம் அதிசயமானவர். நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாமம் அதிசயமானவர். அப்படின்னா அவர் ஒரு அதிசயம். அதாவது எந்த காரியத்தை நம்ம அதிசயம் சொல்லுவோமோ அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒரு அதிசயமானவர். அதிசயமான காரியங்களை செய்வார். தம்மை விசுவாசிக்கிற, தம்மை நம்புகிற, தம்மை வழிவிடுகிற பிள்ளைகளுக்கு அதிசயமாய் நடக்கும். அதான் அர்த்தம். இது எப்படிங்க நடந்துச்சு? இது ஒரு அதிசயங்க, எப்படி எங்களால் கிரகிக்கவே முடியாது அப்படி சொல்லுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நாமமே அதிசயமா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சில காரியங்களை பார்த்து விசுவாசிப்பது உண்டு, வந்த பிறகு விசுவாசிப்பது உண்டு. ஆனால் நம்ம அதிசயமானவர் நம்ம அதிசயப்படத்தக்க காரியங்களை செய்வார். அதிசயப்படத்தக்க காரியங்களை செய்வார். திருமண நிகழ்ச்சியாக இருக்கட்டும், குழந்தை செல்வமாக இருக்கட்டும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, அவ்வளவுதான். ஸ்திரீகளுக்குள்ள உள்ள வழிபாடு நின்று போச்சு, அவ்வளவுதான். இனி அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதே கர்ப்பத்தில் ஈசாக்கு என்ற ஒரு மகனை கொடுக்கிறார். அதான் அதிசயம். தேவனுடைய பிள்ளைகளே, அது அதிசயம். அது யாராலையுமே மனிதனால கிரகிக்க முடியாது, நம்ப மாட்டாங்க. அந்த அளவு இருக்கும் தேவன் நமக்கு செய்கிறது. யோசித்து பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. யோசுவா என்று ஒரு மனிதன் இருந்தார், தெய்வ மனிதர். அவர் சூரியனையும் சந்திரனையும் நிப்பாட்டுறார். இது அதிசயம் இல்லை? எந்த அளவு! இது தேவனால் மாத்திரமே உண்டாகும். இன்னும் ஏராளமான அற்புதங்கள் வேதத்தில் எழுதப்பட்ட அற்புதங்களெல்லாம் நம்ம பார்த்தா தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அவிசுவாசமா இருக்க மாட்டோம். அதனாலதான் அதை ரொம்ப படிக்கணும், அதை தியானிக்கணும், அதே நோக்கமா இருக்கணும். வேதத்தை விட்டு விலகுனீங்கன்னா பிசாசுடைய ஆளுகை வந்துடும், உலக பிரகாரமான எண்ணங்கள் வந்துடும், அவிசுவாசமான எண்ணம் வந்துடும், கோபம் வந்துடும், எரிச்சல் வந்துடும், டிப்ரெஷன் வந்துடும். வேதத்திலே மூழ்கி இருக்கணும். அப்ப இந்த சுற்றி இருக்கிற எந்த பிரச்சனையும் நம்ம பாதிக்காது. நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை சரியா செய்யணும், உண்மையா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயமானவர் அதிசயமானதை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? கட்டாயம் நடக்கும். நமக்கு ஒரு பாலகன் அதிசயமானவர். விசுவாசிங்க. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களுக்கு இறங்கி வரட்டும். உம்முடைய நாமம் அதிசயம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருந்து நடத்தும். குற்றங்கள் குறைகளை தயவாய் மன்னியும். கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.